வணக்கம். யூஆர்ஜிஓ கேபிட்டலோட தலைமை இடர் அதிகாரியான ஐரம் சயீத் தன்னோட அனுபவங்கள்லிருந்து தலைமை பண்பு பத்தி என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, ஒரு சிறந்த நிதித்துறை தலைவரோட பார்வையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்களை ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல சவால்கள் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, அப்போ நீங்க எப்படி வழிநடத்துவீங்க? ஒரு இடர் மேலாண்மை நிபுணரோட கண்ணோட்டத்துல இந்த சவாலை எப்படி எதிர்கொள்றதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட வழிகாட்டி ஐரம் சயீத் நிதிச்சேவைகள் துறையில கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கும் மேல அனுபவம் வாய்ந்த ஒரு தலைமை இடர் அதிகாரி. அவரோட கொள்கைகள் மூலமா நாம தலைமை பண்புகளோட நுணுக்கங்களை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். அவங்களோட தலைமைத்துவத்தோட அடித்தளமான முதல் கொள்கையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க தலைமை பண்பை எப்படி பாக்குறாங்கங்கிறது தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் தலைமைத்துவங்கிறது வெறும் பதவி இல்ல, அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை டேட்டாவை அடிப்படையா வச்சும் நேர்மைய வழிகாட்டியா வச்சும் இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா இடர் மேலாண்மையில ஒவ்வொரு முடிவுக்கும் நீண்டகால விளைவுகள் இருக்கு. அவங்க பார்வையில தலைமைத்துவம்ங்கிறது நீங்க ஆணா பெண்ணாங்கிறத பத்தினது கிடையாது. அது முழுக்க முழுக்க உங்களோட திறமைய பத்தினது. உங்க சிந்தனை எவ்வளோ தெளிவா இருக்கு, உங்க செயல்பாட்டுல எவ்வளோ நிலைத்தன்மை இருக்கு, உங்கள் நோக்கம் எவ்வளோ வெளிப்படையா இருக்குங்கிறது தான் முக்கியம். நீங்க சரியா வேலை செஞ்சா உங்க வேலையே உங்களுக்காக பேசும். அப்போ உங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மை தானா வளரும். இது ரொம்பவே ஆழமான ஒரு கருத்து இல்லையா? இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஐரம் சயீத் அவரோட பயணத்துல சந்திச்ச ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? ஆண்கள் அதிகமா இருக்கிற ஒரு துறையில தன்னோட குரலை மத்தவங்க கேட்கும்படி செய்யறதுதான். அவங்க சந்திச்ச முதல் தடை இதுதான்னு சொல்லலாம். நிறைய உரையாடல்கள் வெறும் முன்முடிவுகளோட அடிப்படையில தான் இருந்துச்சு. ஆனா அந்த உரையாடல்களோட போக்கையே அவங்க மாத்துனாங்க. எப்படி? வெறும் கருத்துக்களை பேசாம தரவுகளோடையும் தெளிவான பகுப்பாய்வோடையும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ உரையாடல் தானா செயல்திறனை நோக்கி நகர்ந்தது. சரி, அவங்க கருத்தை எல்லாரும் கவனிக்க வைக்க அவங்க பயன்படுத்தின உத்தி என்ன? அது ஒரு 3 படிநிலை ஃபார்முலா. முதல்ல, எந்த ஒரு மீட்டிங்குக்கும் முழுமையான தயாரிப்போட எல்லா டேட்டாவோடையும் போவாங்க. ரெண்டாவது, அந்த டேட்டாவை வச்சு தெளிவான பகுப்பாய்வையும் அதோட தாக்கங்களையும் முன்வைப்பாங்க. மூணாவது, தொடர்ச்சியா சிறப்பான முடிவுகளை எடுத்து தன்னோட நம்பகத்தன்மையை நிரூபிப்பாங்க. இதுல அவங்க சொல்ற முக்கியமான விஷயம், முழுமையான தயாரிப்பு தான் எல்லாரையும் சமமா பார்க்க வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. பாருங்க, இந்த மேற்கோள் எவ்வளவு உண்மையானது. இடர் மேலாண்மையில நீங்க என்ன பேசுறீங்கங்கிறத விட உங்களோட முடிவுகளால என்ன விளைவுகள் வருதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த விளைவுகள் தான் உங்கள மேல இருக்கிற நம்பிக்கைய உருவாக்கும். அடுத்து, அவங்களோட பலதரப்பட்ட அனுபவம் யூஆர்ஜிஓ கேபிட்டல்ல ஒரு தனித்துவமான ஒருங்கிணைந்த இடர் மேலாண்மை அணுகுமுறையை உருவாக்க எப்படி உதவி செஞ்சதுன்னு நாம பார்க்கலாம். ஒவ்வொரு துறையில இருந்தும் அவங்க கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்கள் இதோ. காப்பீட்டுத் துறையிலிருந்து கடுமையான ஒழுக்கத்தையும், வங்கித் துறையிலிருந்து கட்டுப்பாட்டையும், சில்லறை நிதித்துறையிலிருந்து வேகத்தையும், உலகளாவிய நிறுவனங்கள்ல இருந்து பலதரப்பட்ட இடர் மேலாண்மை முறைகளையும் கத்துக்கிட்டாங்க. அவங்களோட பார்வை இவ்வளவு பரந்ததா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். இந்த எல்லா பாடங்களையும் ஒன்னா சேர்த்து அவங்க நிலைத்தன்மைக்கான ஒரு 3 தூண் கொள்கையை உருவாக்குறாங்க. அதுதான் இடர், வளர்ச்சி மற்றும் லாபம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 ஒன்னோட ஒன்ன போட்டி போடக்கூடாது. 3 ஒரு சேர இணக்கமா பயணிக்கணும். அப்போதான் ஒரு நிறுவனத்துக்கு நிலையான வளர்ச்சி சாத்தியமாகும். சரி, இந்த தத்துவம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல இது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? வாங்க, ஒரு நிஜ உலக உதாரணத்தை பார்க்கலாம். பெண்கள் தலைமையேற்கும் தொழில்களுக்கு கடன் வழங்குறதுல அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னு ஆராயலாம். பெண்கள் நடத்துற சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் சந்திக்கிற உண்மையான தடை என்ன தெரியுமா? அவங்ககிட்ட திறமை இல்லைங்கிறது கிடையாது. அவங்களுக்கு முறையான கடன் வசதி கிடைக்காததுதான் மிகப்பெரிய தடை. அதாவது இங்க பிரச்சனை திறமையில இல்ல, வாய்ப்புல தான் இருக்கு. இந்த தடைய உடைக்க யூஜிஆர்ஓ கேபிட்டல் என்ன பண்ணுதுன்னா, முழுசா தரவுகளை நம்பியிருக்கு. மாற்றுத் தரவுகளை பயன்படுத்தி கடன் வழங்குறதுல இருக்கிற சார்பு நிலையை குறைச்சு பெண்கள் நடத்துற தொழில்களோட உண்மையான திறனை அடையாளம் காண்றாங்க. இதனால அவங்களுக்கு முறையான கடன் கிடைக்கிறது ரொம்ப சுலபமாகுது. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நிதித்துறையில வரப்போற அடுத்த தலைமுறைக்கு ஐரம் சயீத் சொல்ற முக்கியமான பாடங்களையும் நடைமுறைக்கு உகந்த சில ஆலோசனைகளையும் பார்க்கலாம். அவங்க கத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இதுதான்னு சொல்றாங்க, அசௌகரியத்தோடு பழகிக்கிறது. ஏன்னா இடர் மேலாண்மைங்கிறதே கடினமான முடிவுகளை எடுக்கிறது தான். சில நேரங்கள்ல அது சங்கடமா இருக்கலாம்,
ஆனா அந்த அசௌகரியத்தை தைரியமா கையாள்றது தான் உண்மையான தலைமை பண்பு. நிதி மற்றும் இடர் மேலாண்மை துறையில சாதிக்க நினைக்கிற இங்கம் தலைவர்களுக்கு அவங்க சொல்ற சில அறிவுரைகள் இதுதான். முதல்ல உங்க துறை சார்ந்த அறிவை ஆழமா வளர்த்துக்கோங்க. 2வது, சிக்கலான அதிக பொறுப்புள்ள வேலைகளை பார்த்து பயந்து ஓடாதீங்க. 3வது, எது சரின்னு உங்களுக்கு படுதோ அதை தைரியமா எடுத்து சொல்லுங்க. கடைசியா, எப்பவும் நினைவில் வச்சுக்கோங்க, உங்க நேர்மையும் நம்பிக்கையும் தான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். தலைமை பண்புங்கிறது அசௌகரியத்தை தவிர்க்கிறது இல்ல, அதை தெளிவோடையும் நிதானத்தோடையும் கையாள்றதாங்கிற இந்த சக்தி வாய்ந்த சிந்தனையோட இந்த விளக்கத்தை நிறைவு செய்வோம். தலைமைத்துவத்தோட உண்மையான அர்த்தத்தை பத்தின இந்த பார்வை நிச்சயம் உங்களுக்கும் பல புதிய யோசனைகளை தந்திருக்கும்னு நம்புறேன்.